ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த கற்பனை உலகத்தில் புருஷ மாதிரி டேட் பண்ணி பயங்கரமாக சந்தோஷமாக இருந்திருப்பா. திரும்ப ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே சோகமாக இருந்திருப்பா. இந்த சோகத்தை மறக்க திரும்பவும் பார்த்திங்கன்னா இவன் அந்த கற்பனை உலகத்துக்கு தான் வரா. அந்த டைமு அந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்க அந்த சினாரியோவுக்கு தான் வந்திருக்கா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறா. இப்போ தான் எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்துட்டு அவங்க பர்த்டேக்கு கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பா. ஆனால் லேட்டாக இருந்திருக்கும். அப்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணி இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆனாலும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். அப்போ ஹீரோயின் தான் இல்லை, நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டு இவ தான் பிரேக்கப்பே பண்ணியிருந்திருப்பா. ஸோ அந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மெயின் லீட் பார்த்திங்கன்னா என்ன அவள் இவ்வளோ சோகமாக இருக்காளே அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்ட்டு அவள் எதுவுமே சொல்லலை. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே அவளோட ஷோல்டரில் அப்படியே அணைச்சிக்கிறான். ஏதோ புரிஞ்சுக்கிறான் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இவளும் பார்த்திங்கன்னா அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. ஆனால் அந்த எக்ஸ் கூட இருந்த அந்த ஞாபகங்கள் தான் வந்து போகுது. இதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு அங்கங்கிட்டு போயிட்டானுங்க. அப்போ இவன் வந்து எனக்கு ஒரு ஸ்பாட் தெரியும், அங்கே சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அந்த சன்செட்டை ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்து ரசிக்கிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா இவன் வந்து அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது ரைட்டு, பையனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த கிஸ்ஸை நம்ம என்ஜாய் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கும்போது முன்னாடி அந்த சாயை வந்துட்டு அவள் டேட் பண்ணும்போது எப்படி அந்த பேக் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரீஸ் ஆனதோ அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான் இவனும். ஸோ இவளுக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அவள் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறா. கதறிட்டுருக்கா, ஏன்டா ஒரு 5 நிமிஷம் கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களாடா அப்படின்ட்டு. ரிட்டன் பார்த்திங்கன்னா அவள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறான்னா ரொம்பவே சோகமாக பாவம் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏன்டி ரீசெண்டாக ரொம்பவே சோகமாக இருக்க, நீ வந்துட்டு ஒரு டைம் வந்து லவ்வில் ஏமாந்துட்ட, பிரேக்கப் ஆயிடுச்சு, அதே நினச்ச சோகத்தில் இருப்பியா என்ன, வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டாமா, எங்ககிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்கள யாரையாவது நீ டேட் பண்ணு, அந்த லைஃப்பை பிடிச்சி வாழ அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா ஆமாம், அந்த கற்பனை உலகத்தில் போயிட்டு நம்ம சும்மா டேட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறத விட இந்த ரியல் வேர்ல்டில் உண்மையாகவே ஒரு ஆளை நம்ம லவ் பண்ண வேண்டியது தான் அப்படின்ட்டு இவன் மனசு மாதிரி சரின்ற மாதிரி சொல்ல போகிறா. ஃபோட்டோவுமே எடுத்து காட்ட போகிறானுங்க. அந்த டைமு ஹீரோ பார்த்திங்கன்னா உனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கே, அப்புறம் எதுக்கு உனக்கு டேட்டிங்க்கு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இவளுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், அன்றைக்கி ஒரு நாள் அந்த மழையில் அவன் கொடையை கொடுக்கும்போது சொல்லியிருந்திருப்பாள் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து என்னை கூப்பிட்டு போவான் அப்படின்ட்டு. அந்த விஷயத்த கரெக்டான டைமில் வந்து இப்படி போட்டு கொடுத்து என் டேட்டிங்கை ஸ்பாயில் பண்ணிட்டியடா, நீலாம் நல்லா வாடா இருப்ப அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அவள் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாள் அந்த ஸ்டோரிஸோட ரேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அது ஓகேவாக தான் இருக்குது. அப்படியே மனசை கொஞ்சம் சில் ஆகலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கா. அந்த மாலில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து இப்போ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த கற்பனை உலகத்தில் போயிட்டு வரல, அந்த டிவைஸை பார்த்திங்கன்னா ப்ரொமோட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆள் வந்து கேட்குறாரு, என்ன மேடம் அந்த டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு. நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு மேடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சீனெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வரான், ஸோ நீ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரியா, ஒரு டின்னர் மாதிரி வச்சுக்கரலாம் அப்படின்ட்டு. இவள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேணாம் அப்படி இப்படின்னு தான் சீன் போடுறா. ஆனால் இவள் பார்த்திங்கன்னா அப்படியே டேட்டிங் போகிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடியாகி வந்திருக்கா. இதை பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன வரமாட்டேன் பிடிக்காதுன்னெலாம் சொன்னான், ஆனால் இப்படி க்யூட்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, ஜாலியாக ஃபன்னாக விளாட்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த பையனும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் போக போக அவனோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எடுப்பில் இவன் பார்த்திங்கன்னா உன் ஃபோன் நம்பர் கொடு, அவனோட சேலரி எவ்வளோ, உன் வீடு எங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா அவன் எடுத்தோன்னே இதெல்லாம் கேட்குறான்,
கொஞ்சம் ஸ்லோவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம்ல, பேசி பழகி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பண்ணலாம். இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா, இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, நம்பர்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. என்ன உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான், அதுக்காக நம்பர் கேட்டேன், இப்போ இல்லைன்னா ஓகேன்ற மாதிரி ஏதோ பொழுதுபோக்குக்கு இவ கிடச்சா ஓகேன்ற மாதிரி பேசும்போது போடா வேணும் அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கா. மனசுலலாம் ஒரே பாரமாயிடுச்சு. ஸோ மேடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. அப்படியே குடிச்சிட்டு வரும்போது இவ கற்பனை உலகத்தில் இருக்கும்போது அந்த பெடல்ஸ் எல்லாம் உதிரும்ல, அந்த மாதிரி இலையெல்லாம் உதிருது. தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் லீட் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இவ பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பல்ல ஈன்னு காமிச்சிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே நிற்கிறது அவன் கிடையாது, அவனோட ஃபோட்டோ அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஒரு காமிக் தானே, கேம் தானே. ஸோ அவனை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அதை பார்த்து தான் ஏமாந்து போயிட்டா. இதுக்கு மேலே மேடமுக்கு முடியல, அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி அவங்க என்ன தான் பேக்கேஜ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா பேசிக் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரீமியம் ராயல்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. நம்மளோட நிலைமைக்கு பேசிக்கவே போடுவோன்னு சொல்லிட்டு பேசிக் பிளான் போட்டுறா. இந்த பிளான் போட்டனால அந்த கற்பனை உலகத்தில் இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப பணக்காரங்க வாழ்கிற மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸாக ஒரு வீடு இருக்குது. இந்த வீடை பார்த்து ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போது அந்த டுட்டோரியல் லேடி இருக்காங்கள்ல, அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீ இந்த மாதிரி பேசிக் பிளான் போட்டனால உனக்கு இந்த உலகத்தில் இந்த வீடை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. உண்மையாடா சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இவ சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா. சரி, நான் வந்துட்டு இந்த பிளான் போட்டதுக்கான காரணமே அந்த மெயின் லீடை போயிட்டு மீட் பண்ணணும், அவனை மீட் பண்ண வை, அவனை நான் போய் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, சாரிம்மா அது மட்டும் முடியாது, நீ போட்ட பிளானுக்கு அவனெல்லாம் மீட் பண்ண முடியாது, அதுக்கு நீ ப்ரீமியம் பிளான் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு. சரி, அது எம்பிட்டு வருதுன்ற மாதிரி கேட்டால் அது என்னமோ 20,000க்கு மேலே வருன்றானுங்க. அட போங்கடா, அவ்வளோ காசு போட்டு கற்பனையில் அவனை நான் டேட் பண்ணுறதா. சரி, வேறு ஸ்டோரி இருந்தால் அமுச்சு விடுங்க, அங்கே போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டோரிக்கு போகிறான். அங்கே பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்டஸாக இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஃபாரினர் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறது அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இவன் தான் மெயின் லீட் போல் அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா பல்ல காமிச்சிட்ருக்கா. அந்த டைம் அவன் பார்த்திங்கன்னா ஏதோ சொல்கிறதுக்காக கிட்ட வரும்போது, அட நம்மளை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போகிறான் போல் அப்படின்ட்டு இவளும் ஆசையாக கிட்ட போனால் டப்புன்னு பார்த்திங்கன்னா கன் எடுத்து மண்டையில் வச்சிட்றான். ஸோ அப்போ தான் புரிய வருது இவன் வந்து இந்த ஸ்டோரியோட வில்லன்னு, மெயின் லீட் கிடையாதுன்னு. இவெல்லாம் பார்த்திங்கன்னா கதறிட்டுருக்கா. அந்த டைம் ஒருத்தவன் பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கான், வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இவன் யாரா புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது இவன் தான் மெயின் லீடு அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மெயின் லீட் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோனோட தலையில் கன்னை வச்சிட்றான். ஸோ ஹீரோனை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக இவன் பார்த்திங்கன்னா தலையிலேயே அந்த ஆளை ஷூட் பண்ணிடுறான். அந்த ரத்தம்லாம் அவளுக்கு தெரிக்க, என்னோட இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அந்த ரிங்கை கழட்டிடுறா. ஸோ வேறு ஒரு ஸ்டோரிக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா மேடம் டாக்டராக இருக்காப்புல, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு பயங்கரமாக அடிபட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு. டாக்டர் ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணுங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எனக்கு என்னடா தெரியும், ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு இவ பதறா. அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டோரிக்கு போகிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க, அவங்கள பார்த்து ரசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாயராக போகிறா. அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிக்கு போகிறான், அங்கே போய்ட்டு ஒரு பையனை டேட் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி நிறையா பசங்களை பார்த்திங்கன்னா இவள் வந்து டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் ரொம்ப போரிங்காக இருக்குது, இவளுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இல்லை. ஸோ அதனால் இவள் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறா. அங்கே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு லவ்வில் ஏதோ பிரச்சனை போல். ஸோ அதை ஹீரோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உனக்கு சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் ஏதோ ஒன்று டைப் பண்ணி அதை வந்து புட்டுக்கு வச்சிட்றா போல். ஸோ அதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறமா நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிறான். ஹீரோயின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. ஸோ இவன் வந்துட்டு நைட்டு ஒரு ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பா. அதோட ரேட்டிங்ஸை பார்க்கும்போது அது ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏன் இவ்வளோ இதாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்ட்டு இவள் போயிட்டு அதை பார்க்கும்போது தான் ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதாவது என்னை பாதர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இவன் வந்துட்டு அதை பிரதர்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்டோரியே வந்துட்டு மாறிடுது, ரிலேஷன்ஷிப்பே வந்து மாறிடுதுல்ல. அதனால் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. கழுவி ஊற்றிருக்கானுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஹையுன் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. உன்னோட வேலை என்ன,
எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து பப்ளிஷ் பண்ணுறது தான். அதை விட்டுட்டு நீ என்ன வேலையை பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கண்ணா பின்னான்னு இவர் பார்த்திங்கன்னா திட்டி விட்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவ பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்கா. இவங்கிட்டலாம் மாட்டி என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போகிறான். ஆனால் இவன் மனசில் பார்த்திங்கன்னா பார்த்தியா நம்ம திட்டு வாங்கிட்டோம் அப்படின்றதில்ல மனசுக்குள்ளே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கான் அப்படின்ட்டு இவள் தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அதே சமயம் அந்த யூன் இருக்காங்கள்ல அவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. இவங்க வீட்லேயும் ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணுவாள் அந்த டிவைஸ் அது இருக்கா, அதை எடுத்து இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யூஸ் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரில. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கனவு உலகத்துக்கு தானே வருவா. ஸோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவள் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மெயின் லீடை டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நாள் வந்து டைம் கொடுக்குறோம் ஆஃபர் மாதிரி அப்படின்னு. இவளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் முன்னாடி இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காலங்கள்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மெயின் லீட் வரான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவனை பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. எங்கே தான் போனோன்னு எது 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு இவ பயங்கர ஷாக் ஆகிட்டா. இந்த 10 வருஷத்தில் நீ என்னை மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு. ஆமாம் நான் ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப உருகி பேசிகிட்டு இருக்கான். சரி உன்னை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்திங்கன்னா அவளோட விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே நஜ உலகத்துக்கு வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மெயின் லீடை மீட் பண்ணது. அந்த டைம் பார்த்திங்கன்னா இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுவும் அந்த மெயின் லீடுக்கிட்ட இருந்து நீ வீட்டுக்கு போயிட்டியா சேஃபாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா நம்ம கற்பனை உலகத்தில் டேட் பண்ணுறவன் எப்படி நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எடுத்து பார்க்குறா. அதாவது அந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓ இதெல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறாங்க. இவளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவனும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவளுக்கு வந்து கேரிங்காக மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டுருக்கான். இவளும் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா. இது ஹீரோவும் பார்க்குறான். ஓகே உங்கள் லவ்வர்கிட்ட தான் மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா போல் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோயினாக அந்த மெயின் லீடும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு டேட்டுக்கெலாம் போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரிஜினல் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த கற்பனை உலகத்தில் வந்து 2 பேருமே இருக்காங்க. ஆனால் இந்த கேம்காரங்க வந்துட்டு ஆஃபர் தான் கொடுத்துருக்கானுங்க சில நாட்கள் டேட் பண்ணுற மாதிரி. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றது தெரியலை. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த எபிசோடு இன்னி சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.